ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த புதுச்சேரியில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஆக்சுவலி இது டேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதை பற்றி நான் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது எக்ஸாம் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் எந்த மாதிரி இது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் சேம் நம்ம டிஎன்பிசியில் எப்படி நடக்குமோ ஸோ அதே மாதிரி வந்து புதுச்சேரியில் நடக்கிற எக்ஸாம் இது. ஸோ இதுக்கு ஓப்பனிங் டேட் 18/11 நவம்பர் மாதமே ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளோசிங் 14th 12 தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இன்ஜினியரிங் போஸ்ட். இது லெவல்ஸு குரூப் பி நான் கெசட்டட் போஸ்ட். சரிங்களா? இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்து அன்ரிசர்வேஷனில் இருக்குது. சரிங்களா? அடுத்த ரிசர்வேஷனில் 1 கொடுத்துருக்காங்க. எம்பிசி கோட்டாவில் 1, அப்புறம் ஏசி கோட்டாவில் 1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 5 போஸ்ட் வேக்கன்சி. ஸோ 5 போஸ்ட்டாக 3 வந்து அன்ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக காம்படேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹோப்ஃபுல்லி ஈஸியாக அதை வந்து அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ 3 போஸ்டிங் இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் யூ கேன் அஃபோர்ட் வென் யூ ஸ்டடிடு. சரிங்களா? ஸோ இதோட டீட்டெயில் சிலபஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் ப்ரீஃபாக கொடுக்கல, பட் டாபிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா வேணால் கொடுக்குறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதை பாருங்களேன். ஸோ சப்ஜெக்டில் 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 hours எக்ஸாம். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் சப்போஸ் படித்து பாருங்கள். ஸோ இதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் ஸோ ஒவ்வொரு லைனில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி எல்லாமே தனித்தனியாக ஹெட்டிங் வைஸ் இருக்கும். பட் இதில் வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ சர்வேயிங் அண்ட் ஹைட்ராலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ சேம் நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஹெட்டிங்ஸ் ஏதாவது சிலபஸ் வந்து இப்படி ஒன்லைனில் கொடுக்குறனால சிலபஸ் வாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே காலேஜஸில் படித்தது தான் அதான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி காலேஜில் எல்லாம் படித்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் அட்டன் பண்ணி பாருங்கள். புதுச்சேரி வெப்சைட்டில் பல வருஷம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வெப்சைட்டில் இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதிலேருந்து கேட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சிரும். இந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன் என்னென்ன புக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், இதில் என்னென்ன ஆத்தர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் அதிலே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். எம்சிக்யூஸ் நிறையா இருக்கும். சரிங்களா? அந்த எம்சிக்யூஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே யூ கேன் கெட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ். எம்சிக்யூஸை பார்த்தீங்கனாலே போதும். இது இல்லாமல் கொஷின் பேங்க்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஒரு 3-4 கொஷின் பேங்க்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம் சிலபஸை. பட் என்னென்ன டே பை டே காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிறனால லைன் பை லைன் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் கெட் குட் மார்க்ஸ். சரிங்களா? காம்படிஷன் அதிகமாக இருக்கனால லைன் பை லைன் ரீட் பண்ணி நீங்கள், ஏன்னா கொஷின் செட்டர் வந்து ரொம்ப டஃப்பாக தான் செட் பண்ணுவாங்க. ஸோ காம்படிஷன் அவங்க சார்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி தான் இருக்குது. ஸோ 5 பேரை சார்ட் அவுட் பண்ணணுங்கிற பட்சத்தில் கொஷின் பேப்பர் அந்தளவுக்கு டஃப்பாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் தான் படிக்கணும். ஸோ இதில் பாருங்கள், சிலபஸில் சர்வேயிங் அண்ட் ஹைட்ராலஜி, அப்புறம் சாயில் எரோஷன் அண்டு சாயில் வாட்டர் கன்சர்வேஷன், இதுவே பெரிய வாஸ்ட் சிலபஸ். சரிங்களா? சாயில் எரோஷன் அண்ட் கன்சர்வேஷன் பெரிய வாஸ்ட் சிலபஸ். அடுத்து வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், இரிகேஷன் ட்ரைனேஜ், அப்புறம் ஃபார்ம் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அப்படியே எல்லாமே நம்ம டிஎன்பிசியில் பார்த்த மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் புக்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் நான் சொன்ன புக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட், ஒரு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ கொஷின் எங்கேருந்து கேட்பாங்க இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது இதில். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள், கொஷின் பேங்க் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காட் சம் இன்சைட்ஸ். சரிங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கம்மிங் டு தி டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ரிசல்ட்ஸ்க்காக. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஆல் தி பெஸ்ட். ஸோ ரிசல்ட்ஸ் மேபி நெக்ஸ்ட் மந்த் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ என்ன அதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து இந்த தடவை இன்டர்வியூ கிடையாது. இல்லை உங்களுக்கு எல்லாம் நான் டெக்னிக்கில் வந்து இன்டர்வியூ இல்லாமல் வச்சிச்சு. முன்னாடிலாம் இன்டர்வியூ இருந்தது. ஸோ இப்போ இன்டர்வியூ இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ 0.25 கூட 0.5 கூட ஒருத்தர் இல்லைனா 2 பேர் 3 பேருன்னு இருப்பாங்க ஒரே சீரியஸில். ஸோ அப்போ ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் மிஸ் பண்ணிடுதீங்க அப்படின்னா அந்த லெக்கில் வந்து கவுன்சிலிங் அப்போ வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா இன்டர்வியூவில் இல்லை, ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வச்சுருவான் பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸு.
ஸோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதுவும் மிஸ்செலேனியஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் முன்னாடியே கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிசி வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடியே. ஸோ கொஷின் எனக்கு டவுட்டாக இருக்குது சார், 50-50 இருக்குது, சப்போஸ் எனக்கு கிடைச்சா தான் கிடைக்கும் எனக்கே தெரியுது அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். சரிங்களா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ சிலபஸை அப் டு டேட் சிலபஸ் எடுத்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஷைன் பண்ண முடியும். சரிங்களா? இந்த தடவை கொஷின் பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும், எப்படி கேட்குறாங்க, எந்த மாதிரி கேட்குறாங்க, ஆங்கிளில் கேட்குறாங்கன்னு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன், எவ்வளோ ப்ராபபிளி எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஜட்ஜ் பண்ணதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், என்ன கோட்டாக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், மொத்த டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்பில். ஸோ பார்ப்போம் மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வந்து வேணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி எந்த கிளாஸஸ் எந்த டாபிக்ஸில் வேணும், எந்த மாதிரி வேணும், நியூமெரிக்கல்ஸாக வேணுமா, தியரிட்டிக்கல் கிளாஸஸ் வேணுமா அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் நோட்ஸஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணோன்னே உங்களுக்கு நான் அடுத்த சேலுக்கு நான் சொல்கிறேன் நான் எப்படின்னு. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களாம் ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் டேக் கிளாஸஸ் டெய்லி. சரிங்களா? டெய்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் ஆன் த டாபிக்ஸ் ஆஃப் ஃபார்ம் பவர், ஃபார்ம் மிஷினரி எல்லாமே, சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன், ஃபார்ம் இரிகேஷன், ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலேயும் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக தனித்தனியாக கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்களும் உங்களோட சேர்ந்து தே கேன் ஆல்சோ ஸ்டடி. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம அஷ்யூம் பண்ணலாம். லாஸ்ட் இயர்ஸை வச்சு எவ்வளோ கட் ஆஃப்ஸ்லாம் லாஸ்ட் இயர்ஸில் இருந்திருக்கு. ஸோ இந்த இயர் கட் ஆஃப் வேரி ஆகுமா என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணி போடுறது. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.